நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. பழைய துணிகள் விற்கும் கடை அமைக்க நினைத்த டேக்வாண்டோ வீராங்கனை ஒரு ஆசிரமத்தில் உள்ள நிர்வாகிகள் உதவி செய்வதில் கொடை வள்ளல் என கூறிய உள்ளூர்காரரின் வார்த்தையை நம்பி ஆசிரமத்திற்கு சென்ற வீராங்கனை லட்டு பிரசாதத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து வீராங்கனையை சீரழித்த 4 சாமியார்கள். 5 மாதத்திற்கு பிறகு சாமியார்களின் லட்சணம் வெளிவந்தது எப்படி? 5 மாதங்களாக வீராங்கனை ஏன் புகார் கொடுக்கவில்லை? பின்னணியில் யார்? பழைய துணிகள் விற்கிற கடை ஒன்று அமைக்கிற ஐடியா இருக்குது. ஆனா சரியான இடம் கிடைக்கல, என்ன செய்யலாம்னு உள்ளூர்ல உள்ள கோவிந்த் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லியிருக்காங்க டேக்வாண்டோ வீராங்கனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்க உள்ள நிர்வாகிகள் எல்லோருமே மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவே பிறந்தவங்க. அங்க உங்களை அழைச்சிட்டு போறேன், நீங்களே அவங்க கிட்ட நேரடியா உதவி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு கோவிந்த். அதே மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு போனா பெரிய மனுஷங்களுடைய பழக்கம் கிடைக்கும், அவங்களும் கடை வைக்கிறதுக்கு தேவையான உதவிகள் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காரு. கோவிந்துடைய வார்த்தையில அந்த பொண்ணுக்கு பெரிய நம்பிக்கையே வந்திருக்குது. ஆனா நடக்க போற விஷயமே வேறங்கிறது பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியாம போச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர்ல உள்ள ஆசிரமத்துக்கு கோவிந்த் கூட போயிருக்காங்க டேக்வாண்டோ வீராங்கனை. ஆசிரமத்துல தலைமை சாமியார் உட்பட நிறைய சாமியார்கள் காவி உடையில இருந்திருக்காங்க. ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சதும் சாந்தமா வாங்க வாங்கன்னு அந்த பொண்ணு அழைச்ச சாமியார்கள் அடுத்து சாதுரியமா ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சிருக்காங்க. முதல்ல ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க, பிரசாதம் சாப்பிடுங்கன்னு லட்டு கொடுத்திருக்காங்க சாமியார்கள். அந்த லட்டு பிரசாதத்துல மயக்க மருந்து கலந்திருக்கிறது தெரியாத டேக்வாண்டோ வீராங்கனையும் மனமுருக கும்பிட்டு சாப்பிட்டிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி கீழே விழுந்த வீராங்கனைய தலைமை சாமியார் உட்பட 4 சாமியார்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச அந்த பொண்ணு சாமியார் போர்வையில இருந்த அந்த மனித மிருகங்கள் கிட்ட கத்தி இருக்காங்க. உங்களை நம்பி வந்த என்னைய நாசம் பண்ணிட்டீங்களே, நீங்கெல்லாம் காவி உடை அணியவே தகுதியே இல்லாதவங்க, உங்க யாரையும் சும்மா விடமாட்டேன், எப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு சத்தம் போட்டு பயங்கரமா சிரிச்ச சாமியார்கள், நீ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணாலும் போ, எந்த நீதிமன்றத்துக்கு வேணாலும் போ, எங்க கிட்ட அரசியல் பலமும் இருக்குது, ஆள் பலமும் இருக்குது, எங்களை அசைக்க கூட முடியாதுன்னு திமிரா பேசியிருக்காங்க. அதோட எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் வீட்டில் உள்ள யாரையும் உயிரோடவே விடமாட்டோம், எங்க கிட்ட கூலிப்படையும் இருக்கிறதா மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. அதனால வீராங்கனையும் பயந்திருக்காங்க. ஜனவரி மாசம் நடந்திருக்குது இந்த சம்பவம். 5 மாசத்துக்கு அப்புறம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்ட வீராங்கனை. எதுக்காக இத்தனை மாசம் புகார் கொடுக்கலன்னு காவல் அதிகாரிகள் கேட்டப்போ சாமியார்கள் என்னைய மிரட்டினதாவும், ஆனா ஒரு கட்டத்துல நான் பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் துணிஞ்சி இப்ப புகார் கொடுக்க வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட சாமியார்களை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க காவல்துறையினர். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த சாமியார்கள் அந்த பொண்ணு சொல்ற எல்லாமே பச்சை பொய். சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற நாள் ஆசிரமத்துல இருந்த சாமியார்கள் எல்லோரும் பிரயாக்ராஜ் கும்ப மேளாவுக்கு போயிட்டோம்னு சொன்ன தலைமை சாமியார் ஆதாரமா சில போட்டோக்களையும் வீடியோக்களையும் கொடுத்திருக்காரு. அதை பார்த்த காவல்துறையினருக்கே குழப்பமா இருந்திருக்குது. அதனால 2 தரப்பு ஆதாரங்களையும் வச்சு விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதே நேரம் வீராங்கனைய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போன கோவிந்தையும் விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரிங் வேலையை முடித்துவிட்டு மது அருந்திய நண்பர்கள். திடீரென நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் உறவினர்களுடன் சேர்ந்து நண்பனை கோவில் தூணில் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை.
ஆத்திரமடங்காமல் காய்கறி வெட்டும் கத்தியால் சரமாரியாக குத்தி கொன்ற கொடூரம். பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய நண்பனை உறவினர்களுடன் சேர்ந்து குத்தி கொன்றது ஏன்? நடந்தது என்ன? மாரியம்மன் கோவில் பக்கத்துல 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தரை தூண்ல கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் போயிருக்குது. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கறதுக்குள்ள அங்க ஒரு கொடூர கொலையே நடந்து முடிஞ்சிருக்குது. சேலம் வாழப்பாடி பக்கத்துல உள்ள மேலூர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியனும் எஜமான் என்கின்ற கமலக்கண்ணனும் ஒரே இடத்துல சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீண்ட கால நண்பர்களான இவங்க 2 பேரும் வழக்கம் போல பகல்ல சென்ட்ரிங் வேலையை முடிச்சுட்டு நைட்டு மது குடிக்க டாஸ்மாக் கடைக்கு போயிருக்காங்க. 2 பேருடைய வீடும் ஒரே ஏரியாங்கிறதால டாஸ்மாக் கடையில இருந்து 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு வந்திருக்காங்க. கமலக்கண்ணனுடைய வீட்டுக்கிட்ட வந்ததும் சுப்பிரமணிக்கு திரும்பவும் மது குடிக்கணும்னு தோணி இருக்குது. ஆனா கையில காசு இல்லை. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமலக்கண்ணனுக்கு 150 ரூபாய் கடன் கொடுத்த விஷயம் சுப்பிரமணிக்கு ஞாபகம் வந்திருக்குது. உடனே நாளைக்கு கொடுத்த 150 ரூபாயை இப்ப கொடுன்னு சொல்லி கமலக்கண்ணன் கிட்ட கேட்டிருக்காரு சுப்பிரமணி. அதுக்கு இப்ப என்கிட்ட பணம் இல்ல, நாளைக்கு தரேன்னு கமலக்கண்ணன் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பணம் இப்பவே வேணும்னு சொல்லி சுப்பிரமணி சொல்ல 150 ரூபாய்க்காக இப்படி அடம் பிடிக்காதன்னு கமலக்கண்ணன் சொல்ல இப்படியே 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் அதிகமாகி கடைசியில கைகலப்பா மாறியிருக்குது. 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்த கமலக்கண்ணனுடைய அம்மாவும் தங்கச்சியும் ஓடி வந்து தகராற விலக்கி விட்டுருக்காங்க. அப்போ மது போதையில இருந்த சுப்பிரமணி பிரச்சனையை தடுக்க வந்த கமலக்கண்ணனுடைய அம்மாவையும் தங்கச்சியையும் அடிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என் அம்மா மேலையும் தங்கச்சி மேலையும் கை வச்சுட்டியாடான்னு கேட்டு கொந்தளிச்ச கமலக்கண்ணன் கத்தி கூச்சல் போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருக்காரு. உடனே ஓடி வந்த அலெக்ஸ் பாண்டியன், அருள் பாண்டியன், பெரியசாமி, கார்த்திக் அப்புறம் கமலக்கண்ணன் அந்த 5 பேரும் சேர்ந்து சுப்பிரமணிய சரமாரியா தாக்கியிருக்காங்க. அது மட்டுமில்ல, பக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தூண்ல சுப்பிரமணிய கட்டி வச்சு கம்பு கட்டையால கண்மூடித்தனமா அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. ரத்தம் கொற்று அளவுக்கு சுப்பிரமணிய அடிச்சு காயப்படுத்தினதுக்கு அப்புறமும் கமலக்கண்ணனுக்கு ஆத்திரம் அடங்கல. தன்னுடைய வீட்டில் காய்கறி வெட்டுறதுக்காக வச்சிருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த 5 பேரும் சேர்ந்து சுப்பிரமணியுடைய கண் புருவத்துல குத்தி இருக்காரு. அது மட்டுமில்லாம நடு வயிற்றிலேயே கத்தியால பல முறை குத்தி கிழிச்சிருக்காரு. மாரியம்மன் கோவில் தூண்ல ஒருத்தரை கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த சுப்பிரமணிய மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமா பெத்தநாயக்கன் பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே சுப்பிரமணி உயிரிழந்துட்டாரு. 150 ரூபாய்க்காக ஏற்பட்ட பிரச்சனையில சென்ட்ரிங் தொழிலாளிய கட்டி வச்சு அடிச்சும் அறிவாளால வெட்டியும் கொன்ன கமலக்கண்ணன் உட்பட 5 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. மனைவிக்கு ஆண் குழந்தைதான் பிறக்கும் என ஆர்வமாக இருந்த கணவன், ஆனால் 3 பிரசவத்திலும் மகள்களையே பெற்ற மனைவி. மகன் பெற்றுக் கொடுக்காததால் தினம் தினம் மனைவியை அடித்து கொடுமைப்படுத்திய கணவன். ஆத்திரத்தில் காட்டுமிராண்டி போல கணவன் இரும்பு கம்பியால் அடித்ததில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த மனைவி. தப்பி ஓடிய கணவன் கைது செய்யப்பட்டாரா? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மகளையும் பேத்திகளையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க பார்வதியுடைய அப்பா அம்மா. அப்போ மகள் பார்வதி காலில் காயமாகி மஞ்சள் வச்சு ஒரு துணியால கட்டப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. என்னாச்சு, எப்படி காயமாச்சுன்னு கேட்டப்போ பார்வதி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அந்த கண்ணீரை பார்த்த பெற்றோர், வழக்கம் போல அவரு தான் இப்படி பண்ணாரா, அவரெல்லாம் ஒரு மனுஷனா, இனி அவரோட வாழவே வேண்டாம், பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு எங்க கூடவே வந்துருன்னு சொன்ன பெற்றோர் மகளை மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க.
ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் இருந்த பார்வதி சிகிச்சையில முன்னேற்றம் இல்லாததால உயிரிழந்துட்டாங்க. அணுவா டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்ச பார்வதியுடைய கணவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு பொண்ணுடைய சொந்தக்காரங்க, அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர், அரசியல் கட்சியினர் நடு ரோட்ல போராட்டத்துல குதிச்சாங்க. அதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினப்பதான் பார்வதியுடைய உயிரிழப்புக்கு என்ன காரணம்னே தெரிய வந்துச்சு. திண்டுக்கல் வத்தலக்குண்டு பகுதியை சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியுடைய பொண்ணு பார்வதிக்கும் சிறுமலையை சேர்ந்த செல்வகுமாருக்கும் திருமணமாகி இருக்குது. இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதுல மூத்த மகளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. மனைவி முதல் முறையா கர்ப்பமா இருக்கும்போதே மகன் தான் பிறக்கணும்னு ஆர்வமா இருந்திருக்காரு செல்வகுமார். ஆனா மகள் பிறந்திருக்காங்க. அதுவும் அந்த மகளுக்கு மனநலம் வேற பாதிக்கப்பட்டதால செல்வகுமார் மனைவி மேல ஆத்திரமாவே இருந்திருக்காரு. அடுத்து 2வதா கர்ப்பமாகி இருக்காங்க மனைவி. அதுவும் பெண் குழந்தையா பிறந்திருக்கு. அதே மாதிரி 3வதும் பெண் குழந்தையே பிறந்திருக்குது. ஆண் குழந்தை தான் வேணும்னு கேட்கிறேன், ஆனா பெண் குழந்தையாவே பெத்துக்கிட்டு இருக்குன்னு செல்வகுமார் பார்வதியை பாடா படுத்தி இருக்காரு. ஒரு மகனை பெத்து கொடுக்க முடியாத நீ எனக்கு மனைவியா இருக்க தகுதியே இல்லைன்னு தினம் தினம் மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. மகள்கள் 3 பேரையும் அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. மகன் பிறக்காத விரக்தியில தான் கணவர் இப்படி நடந்துக்கிறாரு. கொஞ்ச நாள் போனா சரியாகிடுவாருன்னு நினைச்சு அமைதியா இருந்திருக்காங்க பார்வதி. ஆனா தினமும் மது குடிச்சிட்டு வந்து மனைவி கிட்ட சண்டை போட்ட செல்வகுமார் திருந்துற மாதிரியே தெரியல. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் மனைவி கிட்ட மல்லுக்கு நின்னு இருக்காரு. மகனை பெத்து கொடுக்காத நீ உங்க அம்மா வீட்டுக்கே போயிருன்னு சொன்ன கணவர்கிட்ட என்ன குழந்தை பிறக்கணும்னு நாம எப்படி முடிவு பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. என்னையவே எதிர்த்து பேசுறியான்னு இரும்பு கம்பியால பார்வதியுடைய தோள், முதுகு, கால் பகுதியில அடிச்சிருக்காரு. காலில் பயங்கர காயமாகி நிறைய ரத்தம் வெளியேறி இருக்குது. ஆனாலும் மருத்துவமனைக்கு போகாம வீட்டில் இருந்த மஞ்சள் பொடிய காயத்துல வச்சு ஒரு துணியால கட்டிட்டு வீட்டில் இருந்திருக்காங்க பார்வதி. அப்பதான் யதார்த்தமா பேத்திகளை பார்க்கறதுக்காக பார்வதியுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்துதான் மகளை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. மருமகன் தன்னுடைய மகளை படுத்துற கொடுமை எல்லாமே தெரிஞ்சிருந்தும் வயசான காலத்துல எங்களால எதுவுமே தட்டி கேட்க முடியலையேன்னு அழுது புலம்பிக்கிட்டே பார்வதியுடைய பெற்றோர் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா மகள் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் சொந்தக்காரங்களும் மாதர் சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மகனோ மகளோ எதுவா இருந்தாலும் குழந்தை செல்வம் தான் நினைக்காம மனைவி கிட்ட காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்ட செல்வகுமார போலீசார் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கல்லூரி முடிந்து அரசு பேருந்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த மாணவி பின் சீட்டில் அமர்ந்து கொண்டு தகாத முறையில் நடந்து கொண்ட போதை ஆசாமி. பலமுறை கண்டித்தும் அடங்காத அத்துமீறல். பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டவன் அடுத்த சில நிமிடங்களில் கத்தி கதறி கண்ணீர் வடித்தது எப்படி? போதையில் ஏடாகுடமாக நடந்து கொண்டவனுக்கு தகுந்த முறையில் புத்திமதி சொல்லியது யார்? நடந்தது என்ன? திருவண்ணாமலையில இருந்து திருப்பத்தூருக்கு அரசு பஸ் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. செங்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வந்தப்போ பஸ் ஸ்டாண்ட் வாசல்லையே இளைஞர்கள் சிலர் பஸ்ஸை வழிமறைச்சு நிப்பாட்டி இருக்காங்க. சடார்னு பஸ்ஸுக்குள்ள ஏறின ஒரு இளைஞர் பஸ்ல உட்கார்ந்திருந்த ஒருத்தரை பிடிச்சு கீழே இழுத்துட்டு வந்து மூஞ்சிலேயே குத்து விட்டுருக்காரு. பஸ் டிரைவர், கண்டக்டர் உட்பட பயணிகள் யாருக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறம்தான் அந்த இளைஞர் யாரு, பஸ்ல வந்தவரை எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரிய வந்திருக்குது. திருவண்ணாமலையில இருந்து திருப்பத்தூருக்கு போயிட்டு இருந்த அரசு பஸ்ல செங்கத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருத்தங்க நைட்டு நேரம் தனியா பயணம் பண்ணியிருக்காங்க. மாணவி உட்கார்ந்திருந்த சீட்டுக்கு பின் சீட்ல சுமார் 35 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. வழக்கம் போல போயிட்டு வர பஸ் தானு அந்த கல்லூரி மாணவியும் கேஷுவலா உட்கார்ந்துருக்காங்க.
அப்போ அந்த மாணவியுடைய கால் மேல பின் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவருடைய கால் பட்டிருந்திருக்குது. படக்குன்னு திரும்பி பார்த்தப்போ பின் சீட்ல ஒருத்தர் எதுவும் தெரியாத மாதிரி சாதாரணமா உட்கார்ந்து இருந்திருக்காரு. சரி, தெரியாம கால் பட்டிருக்கோம்னு நினைச்சு அந்த மாணவி அமைதியா இருந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல திரும்பவும் மாணவியுடைய கால் மேல பின் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவருடைய கால் பட்டிருக்கு. என்னடா இது, திரும்ப திரும்ப கால் பட்டுக்கிட்டே இருக்கேன்னு கடுப்பானவங்க பின்னாடி திரும்பி கோபமா முறைச்சிருக்காங்க. மாணவி கோபப்படுறத புரிஞ்சுக்கிட்ட அந்த நபர், சாரி மேடம், தெரியாம கால் பட்டுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. அப்போ பஸ்ல ஒழுங்கா வர்றதுனா வாங்க, இல்லனா அவ்வளவுதான்னு சொல்லி மாணவி அந்த நபரை கண்டிச்சிருக்காங்க. பஸ்ல தனியா இருக்கிற மாணவியால என்ன செஞ்சிட முடியுங்கிற தெனாவட்டில் இருந்த நபர் திரும்ப திரும்ப மாணவி கிட்ட அத்துமீறி இருக்காரு. பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த மாணவி தன்னுடைய அண்ணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. தங்கச்சி சொன்னதை கேட்டு கொந்தளிச்ச அண்ணன் தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டுட்டு பஸ் வரதுக்கு முன்னாடியே செங்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருக்காரு. தங்கச்சி வரக்கூடிய பஸ் செங்கம் பஸ் ஸ்டாண்டு வாசலுக்கு வந்ததுமே பஸ்ஸை நிப்பாட்டி கல்லூரி மாணவி கிட்ட தகாத முறையில் நடந்துகிட்ட அந்த நபரை பிடிச்சு பஸ்ல இருந்து கீழே இழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மாணவியுடைய அண்ணனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து தர்ம அடி கொடுத்திருக்காங்க. அந்த நபர் யாரு என்னன்னு விசாரிச்சப்போ பன்ருட்டியை சேர்ந்த ஏசி மெக்கானிக் தமிழரசன் அப்படிங்கிறதும் அவர் மது போதையில இருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. பஸ்ல ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான் அத்துமீறி நடந்துப்பியா, உங்க வீட்டு பொண்ணுகிட்டையும் இப்படிதான் நடந்துப்பியான்னு கேட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அண்ணனும் நண்பர்களும் தமிழரசனை புரட்டி போட்டு வெளுத்து எடுத்தாங்க. பக்கத்துல நின்றுட்டு இருந்த அந்த மாணவியும் கோபத்துல தன் காலில் இருந்த செருப்பை கழட்டி ஆத்திரம் தீர தர்ம அடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு சிலர் பஸ்ல அத்துமீறி நடந்துகிட்ட தமிழரசனை கல்லூரி மாணவியுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. உடனே தமிழரசனும் அந்த பொண்ணுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். இந்த மாதிரியான ஆளை இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்ச கல்லூரி மாணவியும் அவங்க அண்ணனும் தமிழரசனை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகார் அடிப்படையில் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை பார்க்குற இடத்துல, பஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்லன்னு எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போறது பேராபத்துக்கான அறிகுறினும் இதை இப்படியே சாதாரணமா விட்டுட்டா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரதுக்கே பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிரும்னு எச்சரிக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள். மாட்டுத் தீவனம் எடுத்து வருவதாக கூறி வீட்டில் இருந்து புறப்பட்ட இளம்பெண். நீண்ட நேரமாகியும் மகள் வீடு திரும்பாததால் மகளை தேடிச் சென்ற தாய். மகள் வயல்வெளியில் கொடூரமான முறையில் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து நிலை குலைந்த உறவினர்கள். இளம்பெண்ணின் செல்போனை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். இளம்பெண்ணை கொடூரமாக கொலை செய்தது யார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்தது என்ன? மாட்டு தீவனம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க 20 வயசு இளம்பெண் சாய்ரா. காலையில 6 மணிக்கு போன இளம்பெண் நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால பதற்றமான தாய் மகள் சாய்ராவை தேடிக்கிட்டு வயல்வெளி பக்கமா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வயல்வெளிக்கிட்ட போலீஸ்காரங்களும் மக்களும் ஒன்று கூடி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதனால என்ன ஏதுன்னு பக்கத்துல போய் பார்த்தப்போ அங்க சாய்ரா கொடூரமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நின்று இருக்காங்க. என்னோட மகளுக்கு என்ன ஆச்சு, யாரு இப்படி பண்ணதுன்னு கேட்டு கண்ணீர் சிந்திய தாயை அமைதிப்படுத்தி இளம் பெண்ணுடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். அப்போ
இளம் பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் கொஞ்ச நேரத்திலேயே வந்திருக்குது. அதுல இளம் பெண்ணுடைய பிறப்புறுப்புல ஸ்க்ரூ டிரைவரால குத்தி கொலை பண்ணதால அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ரிப்போர்ட்டை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஷாக்கான போலீஸ் சாய்ராவை இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செஞ்சது யாரு, இப்படி கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன வெறின்னு கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்கினாங்க. அதோட சாய்ரா சடலமா கிடந்த இடத்தை ஆய்வு செய்யறதுக்காக தடயவியல் நிபுணர்களையும் மோப்ப நாயையும் வரவழைச்சு தீவிர சோதனையில ஈடுபட்டிருந்த போலீஸ்காரங்க கண்ணுல இளம் பெண்ணுடைய செல்போன் சிக்கி இருக்குது. அடுத்து அந்த செல்போனை அலசி ஆராய்ஞ்சப்பதான் கொலையாளி யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் உள்ள கோட்பாளி அப்படிங்கிற சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 20 வயசு இளம் பெண்ணான சாய்ரா. கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு வந்த சாய்ராவுக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த ரஃபிங்கிற இளைஞருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்குது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி 2 பேரும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காதலுங்கிற பேர்ல சாய்ரா கிட்ட எல்லை மீறி பழகி இருக்கான் ரஃபி. எப்படியே போயிட்டு இருந்த சாய்ரா ரஃபி ரிலேஷன்ஷிப்ல அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா ரஃபி போதைக்கு அடிமையானதுதான் முக்கியமான காரணமே. சாய்ரா எவ்வளவு சொல்லியும் ரஃபி அந்த பழக்கத்தை கைவிடுற மாதிரியே தெரியல. கஞ்சா போதையில காதலி சாய்ரா வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட அத்து மீறி இருக்கான். அதனால டென்ஷன் ஆன சாய்ரா ரஃபியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரஃபியுடைய ஃபோன் நம்பரை பிளாக் பண்ண சாய்ரா அவனை மொத்தமா தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி வீசி இருக்காங்க. ஆனா சாய்ரா இப்படி மாறினது காதலன் ரஃபிக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்குது. என் கெட்ட பழக்கத்தை உனக்காக விட்டுறேன், பழைய மாதிரி என் கூட பேசுன்னு சாய்ரா கிட்ட கெஞ்சி இருக்கா ரஃபி. அப்படியும் மனம் இறங்காத சாய்ரா, எனக்கு நீ வேண்டாம், இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ரஃபியுடைய செல்போன் நம்பரை சாய்ரா பிளாக் பண்ணியிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்ல இருந்து தொடர்ந்து பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கான் ரஃபி. சாய்ராவுடைய வீட்டையே சுத்தி வந்துட்டு இருந்தவன் சாய்ரா தனியா எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சண்டை போட்டுட்டே இருந்திருக்கான். ஆனா சாய்ரா நான் வீட்டுல பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காங்க. அதனால டென்ஷனான ரஃபி காதலிய வேற விதத்துல டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். என் கூட பழைய மாதிரி இல்லைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன், உங்க அப்பா அம்மா தம்பின்னு 3 பேரையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். ரஃபி அப்படி சொன்னதும் பயந்து போன சாய்ரா அவன் சொல்ற மாதிரியே நடந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில 4 மணியில இருந்து சாய்ராவுக்கு நிறைய முறை போன் பண்ணிட்டே இருந்திருக்கான் ரஃபி. ஆனா சாய்ரா அவனுடைய போனை அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்ணியிருக்காங்க. காதலையும் காதலியையும் மறக்க முடியாம தவிச்ச ரஃபி தனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கான். தன்னுடைய காதலி எப்ப தனியா வெளியே வருவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த ரஃபி நேரா கிளம்பி சாய்ரா வீட்டுக்கிட்ட போயிருக்கான். அப்படின்னு பார்த்து சாய்ரா மாட்டு தீவனம் எடுத்துட்டு வர்றதுக்காக வயல்வெளிக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டவன் சாய்ராவுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். உங்க வீட்டு தெருவுல தான் இருக்கேன், இப்ப நான் சொல்ற இடத்துக்கு வரலன்னா வீடு புகுந்து உன்னுடைய குடும்பத்தை காலி பண்ணிருவன்னு மிரட்டி இருக்கான். அவன் மிரட்டலுக்கு பயந்த சாய்ரா அவன் சொன்ன மாதிரியே வயல்வெளிக்கு போயிருக்காங்க. அங்க 2 பேருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்குது. அப்போ ஏற்கனவே காதலி கதையை முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து சாய்ரா முகம் தலை பிறப்புறுப்புன்னு 30 இடங்கள்ல குத்தி கிழிச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். இதுல சம்பவ இடத்திலேயே சாய்ரா துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வயல்வெளிக்கு வந்த 2-3 பேர் தான் இளம் பெண் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்த்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாய்ராவுடைய செல்போன்ல இருந்த ரஃபியோடைய மெசேஜ் கால் ஹிஸ்டரியை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்குது. அடுத்து ரஃபி மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் தள்ளி இருக்காங்க. தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவன் அதே வீட்டில் தலையில் இருந்து ரத்தம் வழிந்தபடி
கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த கல்லூரி மாணவி. சடலமாக கிடந்த மகளை பார்த்து கதறி எழுத தாய். மாணவியை கொலை செய்துவிட்டு மாணவன் தூக்கில் தொங்கியதற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? சென்னை பெரம்பூர்ல இருக்கிற ராஜீவ்காந்தி நகர் வழக்கத்தை விட ரொம்பவே பரபரப்பா இருந்திருக்கு. அந்த நேரத்துல தன்னோட வீட்டு வாசல்ல நின்னு பல்லு விளக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்து வீட்டு ஜன்னலை பார்த்து கூச்சல் போட்டு இருக்காரு. அந்த ஏரியா சின்னது அப்படிங்கிறதுனால அவரோட அலறல் சப்தம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு பலமா கேட்டு இருக்கு. எதுக்காக இவரு காலங்காத்தால இப்படி கத்தறாருன்னு ஓடி வந்து பார்த்தவங்களோ அந்த ஜன்னல் வீட்டுக்குள்ள இருந்த கோர காட்சியை பார்த்து அலறி இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த தகர வீட்டோட கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்தவங்களுக்கு அதை விட இன்னும் பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. 19 வயசு ஆகாஷ்ங்கிற மாணவனும் அதே வயதுடைய அபிநயாங்கிற மாணவியும் சடலமா கிடந்திருக்காங்க. அதுல ஆகாஷ் தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்துதான் அந்த நபர் கத்தி கூச்சல் போட்டு இருக்காரு. கை மணிக்கட்டுல வெட்டப்பட்டோம். தலைப்பகுதியிலிருந்து ரத்தம் வழிந்தபடி சடலமா கிடந்த மாணவி அபிநயாவை பார்த்த மக்கள் இதுல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீஸ்காரங்க 2 பேரோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. ஆகாஷ் அபிநயா குடியிருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அவங்கள பத்தி விசாரிச்ச போலீஸ் 2 பேரும் சடலமா கிடந்த வீட்டையும் சோதனை பண்ணி இருக்காங்க. அப்ப 2 செல்போனை கைப்பற்றின காவலர்கள் ரத்தம் படிஞ்சிருந்த செங்கலையும் கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்புனாங்க. அதுலதான் ஆகாஷ் அபிநயாவுக்கும் என்ன உறவு, 2 பேரும் எப்படி உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதுக்கான மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. விழுப்புரம் திருவண்ணை நல்லூர்ல உள்ள கண்ணாரம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் விஜயலட்சுமியோட மகன்தான் ஆகாஷ். விழுப்புரம் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்த ஆகாஷும் அதே காலேஜ்ல பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்த அபிநயாவும் கடந்த 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அபிநயாவோட அப்பா அம்மா கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுட்டு வர்றாங்க. எப்படியாவது மகளை அட்வொகேட்டா ஆக்கிடணும்னு இரவு பகலுன்னு பார்க்காம வேர்வையை சிந்தி அபிநயாவை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க பெற்றோர். இந்த சூழல்ல செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு வீட்ல இருந்த ஆகாஷும் அபிநயாவும் சென்னைக்கு போக முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக 2 பேரும் அவங்க வீட்ல பார்ட் டைம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து ராஜீவ்காந்தி நகர்ல கணவன் மனைவின்னு சொல்லி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. 1 வாரம் சந்தோஷமா இருந்த ஆகாஷ் அபிநயா கிடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஆத்திரமடைஞ்ச ஆகாஷ் அபிநயாவை சரமாரியா அடிச்சிருக்கான். அதுல மாணவி தலைப்பகுதியில பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அபிநயாவோட உயிர் மூச்சு நின்னதும் பயந்து போன ஆகாஷ் தானும் தூக்குல தொங்கி உயிரை விட்டு இருக்கான். மொத்த உண்மையும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.